بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإن فاءوا فإن الله غفور رحيم. والمطلقات يتربصن بأنفسهن ثلاثة قروء الطلاق مرتان فإمساكم بمعروف أو تسريح بإحسان إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. فإن فاءوا ثلاثة قروء تسريح بإحسان. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத் தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் மிக தெளிவாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த ஆயத்துகளின் எண்ணிக்கை 225 இருக்கிறது. இப்பொழுது நாம் 226வது ஆயத்திலிருந்து 230வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை, அகராதி பொருளை, அதனுடைய இலக்கியங்களை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை 325. பாடத்தின் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் 325. இந்த பாடத்தில் நாம் காணப்போவது என்ன? இந்த பாடத்திலே நாம் படிக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், அதாவது நாம் இதற்கு முன்பாக சென்ற பாடத்திலே கிதாபுடைய ஆசிரியரின் வழக்கத்திற்கேற்ப அவர்கள் எப்பொழுது ஒரு 5 அல்லது ஒரு 6, ஒரு 7, 8 ஆயத்துகளை ஒட்டுமொத்தமாக ஒரே தலைப்பின் கீழ் உள்ள ஆயத்துகளை ஒன்று சேர்த்து அதனுடைய விளக்கங்களை கொண்டு வருவார்கள். ஆரம்பமாக அதனுடைய தொடர்பு என்று தலைப்பின் கீழ் முனாசபத் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆயத்துகளையும் கடந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பினை, ஒரு கோர்வையை அழகான முறையிலே மிக தெளிவாக நமக்கு எளிதாக விளங்கும்படியாக விளக்குவார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற ஆயத்திலே, கடந்து சென்ற ஆயத்துகளிலே உள்ள அந்த விஷயங்களும் இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள நாம் யோசிக்கலாம் தொடர்பு என்ன. இந்த ஆயத்திலே அல்லாஹ் தலாக்கை பற்றி கூறுகிறான், குடும்பத்தை பற்றி கூறுகிறான், ஹுலா பற்றி கூறுகிறான், ஹுலை பற்றி கூறுகிறான், அதே போன்று ஈலாவை பற்றி கூறுகிறான். இதற்கும் சென்ற ஆயத்திலே மதுவை பற்றி, அதே போன்று மற்ற விஷயங்களை பற்றி அல்லவா கூறினான். மது, சூது, இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு சமூக சீரமைப்பு. இவ்வாறாக ஒவ்வொன்றும் யோசித்திருந்தோம். ஆனால் கிதாபுடைய ஆசிரியர் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள இணைப்பினை தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே அந்த அடிப்படையிலே சென்ற பாடத்தில் தொடர்பு சம்பந்தமான, முனாசபத் சம்பந்தமான பாடங்களை, அதனுடைய விளக்கங்களை தெளிவான முறையிலே பார்த்தோம். இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அதை தொடர்ந்து நாம், அதாவது 325வது பாடத்திலே அகராதி என்ற அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். அகராதி என்றால் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்கணங்கள் இருக்கிறது. அதிலே இலக்கணங்கள் இருக்கிறது. அகராதி அதாவது வார்த்தைகள். அவர்கள் குர்ஆனுடைய வார்த்தைகளில் பல வார்த்தைகளில் கொண்டு வருவார்கள். பல வார்த்தைகளில் கொண்டு வருவது வழக்கம். அந்த ஆயத்துகளில் வரக்கூடிய மிக முக்கியமான வார்த்தைகளின் அர்த்தங்களை கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையிலே இங்கும் சில வார்த்தைகள், கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இங்குள்ள வார்த்தைகளை பார்ப்போமே என்றால் அதிலே அவர்கள் அதிகமான வார்த்தைகளை, அதாவது அந்த ஆயத்துகள் சம்பந்தமான விஷயங்களில் உள்ள வார்த்தைகளில் அதிகமான வார்த்தைகளின் அர்த்தங்களை அவர்கள் கொண்டு வருவது வழக்கம். நாம் அனைத்து வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் பொருளையும் நாம் சொல்லத்தான் போகிறோம், அதை படித்து விளக்கத்தான் போகிறோம். இருந்தாலும் தலைப்பு என்ற அடிப்படையிலே அதில் வரக்கூடிய வார்த்தைகளின் மிக முக்கியமான வார்த்தைகளை அல்லது ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இங்கு நாம் தலைப்பாக கொடுத்து அதற்கு பின்பாக கிதாபிற்குள் சென்று அதனுடைய எல்லா வார்த்தைகளின் விளக்கங்களையும் பார்ப்போம். அந்த அடிப்படையிலே இங்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அகராதி என்ற தலைப்பின் கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய எண்ணிக்கை 3. முதலாவது ஃபா உ, இரண்டாவது குரு, மூன்றாவது தஸ்ரீஹ். ஃபா உ என்ற ஒரு வார்த்தை, குரு உன் என்ற வார்த்தை, தஸ்ரீஹ் என்ற வார்த்தை.
இதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இதை தலைப்பாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் விளக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால், வார்த்தைகளின் அர்த்தங்கள் என்று எடுத்துக்கொண்டால், இன்னும் பல வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் உள்ளே காண இருக்கிறோம். வாருங்கள் கித்தாபிற்குள் செல்வோம், வார்த்தைகளின் விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லுகத்து அகராதி பொருள். யுலூன இல்லதீன யுலூன, இல்லதீன யுலூன என்று வருகிறது அல்லவா. யுலூன என்பது அல் ஈலாஉ, அல் ஈலாஉ லுகத்தன், லுகத்தின் அடிப்பில் அல் ஹல்ஃப், அல் ஹலஃப் என்பதாக சொல்லுவாங்க, சத்தியம். யுகாலு ஆலா யு ஆலி ஈலா அன், ஆலா யு ஆலி ஈலா அன். கால ஷாயிர், ஷாயிர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபஆலைத்து லா அன்ஃபக்கு அஹ்து கசீதத்தன் தகூனு வ இய்யாஹா பிஹா மசலம் பாதி. அப்போ யுலூன என்பதன் அர்த்தம் தான் இங்க பார்க்க போறோம். யுலூன என்பது என்ன என்பதை பார்க்க போறோம். யூலூனா என்ன அப்படின்னு சொன்னா, ஈலா என்பதுல தான் யூலூன. யூலூனா என்பது ஈலா என்பது. அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, அதாவது சத்தியத்திற்கு சொல்லுவாங்க. சத்தியத்திற்கு சொல்றது. அல் ஹலஃப்னா என்ன அர்த்தம், சத்தியம், சத்தியத்திற்கு சொல்றது. சத்தியம் அடிக்கிறதுக்கு சொல்ற வார்த்தை தான் ஈலாங்கிறது. சரி, அப்ப இந்த இடத்துல ஆலா மாலி, சத்தியம் செய்தான், யு ஆலி அதாவது ஈலா செய்தான், யு ஆலி ஈலா அன், ஈலா செய்தல் என்று வரும். கால ஷாயிரு, ஷாயிர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆலைத்து நான் சத்தியம் செய்தேன், லா அன்ஃபக்கு அஹ்து கசீதத்தன் ஒரு கவிதை நான் நாடிக்கொண்டே இருந்தேன், அதாவது பாடிக்கொண்டே இருந்தேன். தக்கூனு அது ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஈயாஹா அந்த கவிதை ஆகணும், ஈயாஹா பிஹா, ஈயாஹா அவளுக்கும், பிஹா அதை கொண்டு, அந்த கவிதையை கொண்டு, மசலம் பாதி எனக்கு பின்னால் ஒரு உதாரணமாக அமைய வேண்டும் என்று நான் நாடினேன். அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அந்த கவிதையை நாடிக்கொண்டே இருந்தேன். அதை நான் என்ன செஞ்சேன், இந்த கவிதையை பாடினேன் என்பதாக சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய விஷயத்துல அந்த கணவனுக்கும் மனைவி மத்தியில் ஏற்பட்ட அந்த ஈலாவின் காரணமாக என்ன சொல்றாங்க, நான் வந்து என்னது ஈலா செஞ்சுட்டேன் என்ன, ஆனா வந்து அதுக்கு பிறகு நான் அந்த ஒரு கவிதை, எனக்கு 2 பேருக்கு மத்தியில் உள்ள ஒரு பிரிவை பற்றி ஒரு கவிதை படித்து கொண்டே இருந்தேன். அந்த கவிதை எனக்கும் அந்த கவிதைக்கும் சரி, அதாவது அவளுக்கும் அதே மாதிரி என்னது அந்த விஷயத்திற்கும் மத்தியில் அந்த கவிதை எப்படி இருக்கணும், அவளுக்கும் எனக்கும் மத்தியில், எனக்கு பின்னாடி அவளுக்கு ஒரு ஒரு உதாரணமாக, ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பாடினேன் என்பதாக சொல்றாரு. ஷரியத்துடைய விஷயத்துல அல் யமீனு அலா தர்கி வத்தி ஜௌஜதி, அல் யமீனு சத்தியம் செய்தல், அலா தர்கில் தலக்கி வத்தி ஜௌஜதி மனைவியோடு ஒத்தி செய்வது, மனைவியோடு ஜிமா செய்வதை விட்டு விடுதலின் மீது சத்தியம் செய்தல். தரப்புசுன், அப்ப அதுக்கு தான் அல் ஈலா என்பது ஷரியத்துல தன் மனைவியோடு நான் ஜமா செய்ய மாட்டேன், ஜிமா செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்வதற்கு ஈலா என்பதாக சொல்லப்படும். தரப்புசுன் அப்படின்னா தரப்புசு, தரப்புஸ்னா என்ன, அல் இன்திலாரு எதிர்பார்த்தல், தரப்புஸ்னா எதிர்பார்த்தல், காத்திருத்தல் என்பதற்கு சொல்றது. வ மின்ஹு அதிலிருந்து, இந்த தரப்புசு என்ற வார்த்தை பாருங்க. குல் தரப்பசு, நபியை நீங்கள் சொல்லுங்க, தரப்பசு நீங்கள் எதிர்பாருங்கள், இன்னி மஅக்கும் மினல் முத்தரப்பிசீன் நிச்சயமாக நானும் உங்களுடன் சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக நபியை நபி அவர்களை அல்லாஹு தஆலா உம்மத்திற்கு ஏவும்படியாக சொல்கிறான். சில நேரத்தில் தண்டனையுடைய விஷயத்துல நபிமார்கள் அழைத்து கொண்டே இருப்பாங்க, தீன் பக்கம் அழைத்து கொண்டே இருப்பாங்க, தௌஹீதின் பக்கம் ஏவிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதை மறுப்பாங்க, ஏடா கூடமான கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து சொல்லுவான், நபியை நீங்கள் சொல்லுங்க, நீங்களும் எதிர்பாருங்க, நானும் உங்களோட எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் என்பதாக இன்தலிரு எதிர்பார்த்து கொண்டிருங்கள். தரப்பச எத்தரப்பசு என்பதிலிருந்து தரப்புசுன். சரி, அல் ஃபைஉ என்பதாக சொல்லு. அல் ஃபைஉ என்றால் என்ன அர்த்தம், அர் ருஜூ திரும்புதல். வமின்ஹு அதிலிருந்து தான், கீல லில்லில்லி நிழலுக்கு சொல்லப்படும், ஃபைஉன் நிழலுக்கு என்ன சொல்ல, நிழல் அடிக்குது, நிழலுக்கு பேர் என்ன சொல்லுது, ஃபைஉ.
அதாவது ஃபைவ் ஃபைவ் என்பதாக சொல்லுவாங்க. ஃபிக்ஹுடைய அந்த கிதாபில் பயன்படுத்துவாங்க ஃபைவ் உன் என்பதாக. லி அன்னஹு என்றால் அது எர்ஜிஉ திரும்பும், பாத அன் தகல்லஸ அந்த நிழலானது திரும்பக்கூடியதாக இருக்கிறது. பாத அன் தகல்லஸ பாத அன் தகல்லஸன பொதுவாக சுருங்குதலுக்கு சொல்றது. தகல்லஸ சுருங்குதல். அதே நேரத்தில் நிழலுடைய விஷயம் சொல்லும்போது தகல்லஸ லில்லுனா என்னது லஅஃப அது வந்து எனது பலகீனமானதுக்கு பிறகு அப்படி ஒளி அது மங்கியதற்கு பிறகு என்ன செய்யறது அப்படியே என்ன செய்யும் திரும்புங்கிறதுக்கு தான் சொல்றது. அதுக்கு தான் என்ன சொல்றது தகல்லஸ என்பதாக சொல்லப்படும். பாதான் தகல்லஸ அதாவது அது சுருங்கியதற்கு பிறகு அது அப்படி மங்கியதற்கு பிறகு பலகீனமானதற்கு பிறகு அப்படியே அது திரும்பிடும். அதனால தான் அதுக்கு பேர் ஃபைவ் உன் என்பதாக சொல்லப்படுது. காலல் ஃபரா ஃபரா சொல்றாங்க அல்ல அரபு தகூலு அரபியர்கள் சொல்வார்கள் ஃபுலானுன் சரீஉல் ஃபைஇ ஃபுலானுன் சரீஉல் ஃபைஇ ஃபைஇ ஐ அதாவது சரீஉர் ருஜூஇ அந்த மனிதன் வேகமான ஃபை உடையவனாக இருக்கிறான். என்ன அர்த்தம்? ஃபையில் வேகமாக இருக்கிறார். சரீஉர் ருஜூஇ பாதல் கதபி அதாவது திரும்புவதில் வேகமானவன். பாதல் கதபி கோபமானதற்கு பிறகு கோபத்தை விட்டு மீளுவதில் ரொம்ப வேகமாக முடியும். அதாவது கோபம் வரும் ஆனால் வேகமாக அதுலேருந்து என்ன செஞ்சிருவான் மீண்டு விடுவான். குறைய வேகமாக வந்துட்டு வேகமாக கோபத்திலிருந்து மீண்டு விடுவான். பொதுவாக இது நல்ல சிவத்துகளில் உள்ளது. நபிசுல்லாஸ்லாம் கோபத்தினுடைய தன்மைகளை சொல்லும்போது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி காட்டுறேன். அதாவது ஒருத்தனுக்கு வேகமாக கோபம் வந்து கோபம் சீக்கிரம் வந்துடும், கோபம் உடனடியாக வந்துடும். அதே மாதிரி எனது வேகமாக போயிடும். சில நேரம் கோபம் தாமதமாக வந்து வேகமாக போகிறது. அப்போ வேகமாக கோபத்திலேருந்து மீள்றது இருக்குது ஒரு சிறந்த தன்மையிலேருந்து உள்ளது. அப்போ கோபத்திற்கு பிறகு அவன் மீளுவதில் வேகமானவன் என்பதாக அந்த ஃபைவுக்கு சரீஉல் ஃபைவ் என்றதுக்கு ஃபுலானுன் சரீஉல் ஃபைஇ என்ற அர்த்தத்திற்கு விளக்கம் சொல்ல என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்படும். கால ஷாயிரு ஷாயிர் அவர்கள் சொல்கிறார்கள் ஃபஃபாஅத் வலம் தக்லில்லதி அக்பலத் லஹு வமின் ஹாஜத்தில் இன்சானி மாலைசா காலியா. ஃபஃபாஅத் அவள் திரும்பிவிட்டாள். வலம் தக்லி அவள் முடிக்கவில்லை. அல்லதி எதை அக்பலத் லஹு எந்த தேவைக்காக எந்த விஷயத்திற்காக அவள் முன்னோக்கி சென்றாளோ எந்த விஷயத்திற்காக அவள் சென்றாளோ அதை அவள் அதை முடிக்காமல் திரும்பிவிட்டாள். ஒமின் ஹாஜத்தில் இன்சானி மனிதனுடைய தேவைகளிலிருந்து உள்ளது மாலைச காலியா அது எப்பொழுதும் முடியக்கூடியதாக இல்லை. மனிதனுடைய தேவைகள் என்பது எல்லாமே எனது பரிபூர்ணமாக முடியக்கூடியதாக இல்லை. குறை இருக்கதான் செய்யும். சிலது முடியும், சிலது முடியாமல் இருக்கும். இதெல்லாம் மனிதனுடைய தேவைகளில் உள்ள விஷயங்கள். மனிதனுடைய தேவைகளில் உள்ள விஷயங்கள். சரி, குரு உன் என்று சொல்றோம். ஜம்உ குர்உன். குர்உன் என்பதுக்கு ஜமு குரு உன். இஸ்முன் யகஉ அலல் ஹைதி வத்துஹ்ரி. இது ஒரு பொதுவான இஸ்மாக இருக்கு. குர்உன் என்ற வார்த்தை பொதுவான இஸ்மு. அதாவது ஹைதுலையும் சொல்லுவாங்க, ஹைதுக்கும் சொல்லுவாங்க, அதே மாதிரி துஹுருக்கும் சொல்லுவாங்க. ஹைத் என்ற வார்த்தைக்கும் சொல்லுவாங்க, துஹுர் என்ற வார்த்தைக்கும் சொல்றாங்க. ஹைத் என்ற வார்த்தையை ஒரு சிலர் இமாம்கள் அதனால தான் இதை ஹைத் என்பதாக வைத்துக்கொண்டு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கெல்லாம் ஹைத் என்று தான் பேசுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி துஹுர் என்ற வார்த்தையை வச்சு தான் இந்த குருங்கிற வார்த்தைக்கு நம்ம பாஸ் பண்ணுவாங்க. சரி, ஃபஹுவ மினல் அலுதாதி இரண்டும் எனது எதிரும் புதிருமான வார்த்தையிலிருந்து உள்ளதாக இருக்கிறது. அப்போ குருங்கிறதும் ஹைல் துஹுருங்கிறதும் ஒன்று எதிரும் புதிரும். இப்போ அசலுல் குறையினுடைய அசல் சொல்லப்படும் அல் இஜ்திமா ஒன்று கூடுதல், ஒன்று சேருதலுக்கு சொல்லப்படும். சரி, அப்போ சும்மிய பிஹில் ஹைது இஜ்திமா தமி பிர் ரஹ்மி. சரி, அப்போ இந்த இடத்துல ஹைலுக்கு எதுக்கு குரு என்ற வார்த்தையை குர்ஆன் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. சும்மிய பிஹில் ஹைது சும்மிய பிஹில் ஹைது எதற்காக ஹைதுக்கு அது பெயர் சொல்லப்பட்டதன் காரணம் என்னவென்றால் இஜ்திமா தமி ஃபிர் ரஹ்மி கருவிலே அதாவது கர்ப்பப்பையிலே ரத்தம் ஒன்று சேருவதன் காரணமாக அந்த ஹைது நேரத்தில் ரத்தம் ஒன்று சேரும் கர்ப்பப்பையில. அதற்கு பெயர் ஒன்று சேருவதன் காரணமாக குர்உ என்ற வார்த்தையை அதற்கு புழங்கி இருக்கிறார்கள். காலஃபில் காமூசி காமூஸ்லே என்ன சொல்லப்படுகிறது? அல் கர்உ பில் ஃபத்ஹி. அப்போ அல் கர்உ என்ற வார்த்தையை சொல்றாங்க. கர்உ என்ற வார்த்தையை சொல்றாங்க, ஃபத்ஹை கொண்டு படிக்கிறாங்க. ஓ எலும்மு அல் ஹைது ஒத்துஹுர் வல் வக்து. அப்போ அது இணைகிறது. லம்ம எதுவும் இணைக்கிறதுன்னு சொல்லாது, இணைக்கிறது எதையெல்லாம்? அல் ஹைதையும் துஹுரையும் அல் வக்தையும். அப்போ இந்த கர்உ என்ற வார்த்தை
ஹைதையும் இணைக்கிறது. ஹைத் என்ற வார்த்தையும் எடுத்துக்கொள்ளும், துஹுர் சுத்தம் என்ற வார்த்தையும் எடுத்துக்கொள்ளும், வல் வக்த் நேரம் என்ற வார்த்தையும் தன்னுள் உள்ளடக்கிக் கொள்ளும். ஜம்உ துஹுரி குருஉன், அப்போ துஹுருடைய ஜமு குரு என்பதாக வரும். துஹுர் என்ற வார்த்தையினுடைய ஜமு குரு என்பதாக வரும். ஜம்உல் ஹைதி, ஹைதுடைய ஜமு என்ன? அக்ராஉன் என்பதாக வரும். அக்ராஉன் என்பதாக வரும். சரி. புஊலத்துஹுன்ன, புஊலத்துஹுன்ன என்றால் என்ன? புஊலத்துஹுன்ன ஜம்உ பஅலுன் வ மஅனாஹு அஸ்ஸௌஜு. அப்போ புஊலத், புஊலுன் அப்படிங்கிறது எதனுடைய ஜமா? பஅலுன் என்பதுடைய ஜமா. அதனுடைய அர்த்தம் என்ன? அஸ்ஸௌஜு, கணவனுக்கு சொல்றது. வஹாதா பஅலி ஷேഖா, இது என்னுடைய கணவர், அதாவது ஷேக் முதிர்ந்தவராக இருக்கிறார், வயது முதிர்ந்தவராக, வயதானவராக இருக்கிறார். இந்த என்னுடைய கணவர் வயதானவராக இருக்கிறார். வல் மர்அத்து, அப்போ மர்அத்துக்கு என்ன சொல்லும்? பஅலத்துன் என்பதாக சொல்லப்படும். பஅலத்துன் என்பது பெண்ணுடைய பெண்ணுக்கு சொல்றது. தர்ஜத்துன், அத் தர்ஜத்து அல் மன்சிலத்து ரஃபிஅத்து, உயர்வான ஒரு அந்தஸ்துக்கு சொல்றது. தர்ஜத்துங்கிறது அல் மன்சிலத்து ரஃபிஅத்து, உயர்வான ஒரு அந்தஸ்து, ஒரு உயர் தர்ஜாக்கு சொல்றது. சரி. அத்தலாக்கு, அத்தலாக்கு என்ற வார்த்தை மஸ்தருன், மஸ்தரு தல்லக்து அல் மர்அத்து, அதாவது அல் மஸ்தரு தல்லக்துல் மர்அத, நான் ஒரு பெண்ணை தலாக்கி விட்டேன் என்பதற்கு சொல்றதுக்கு தான் தலாக் என்ற வார்த்தை. மஸ்தரு தல்லக்து, தல்லக்துல் மர்அத, ஒரு பெண்ணை தலாக் விட்டு விட்டேன் என்று சொல்றதுக்கு தான் தலாக் என்ற வார்த்தை. அது மஸ்தர் தல்லக்துடைய மஸ்தராக இருக்கு. சரி. ஒ மானா அத் தலாக், தலாக்குடைய மானா என்ன? ஹில், அதாவது ஹல்லுல், ஹல்லு உக்தத்தின் நிகாஹி, ஹல்லு உக்தத்தின் நிகாஹி, நிக்காஹுடைய அந்த ஒப்பந்தத்தை அவிழ்த்து விடுதல், முடிச்சை அவிழ்த்து விடுதல். வ அஸ்லுஹு அல் இன்திலாக் வ தஹ்லியத்து, அசல இன்திலாக்குங்கிறது அதாவது சென்று விடுதல் அப்படிங்கிற அர்த்தம். தஹ்லியத்துனா கலண்டு விடுதல், அதாவது காலியாகி விடுதல், அதை விட்டு அந்த இடத்தை விட்டு என்னது ஓடி விடுதல். இன்திலாக்குள் பத்துன்னு, அதாவது கலண்டு, அதாவது வேகமாக ஓடிடுறது. இன்திலாக்குனா இன்திலாக், அதாவது நடந்து செல்றதுக்கு, ஒரு இடத்தை விட்டு காலி பண்ணுறதுக்கு சொல்றது, ஒரு இடத்தை விட்டு நீங்கி விடுதல் சொல்றது. இப்போ தஹ்லியத்தினால் எனது காலியாகி விடுதல். யுகாலு நாக்கத்துன் தாலிகுன் ஐ முஹ்மலத்துன் துரிக்கத் ஃபில் மர்ஆ பிலா கைதின் வலா ராயின். முஹ்மலத்துன், தாலிகுன் எதுக்கு சொல்றதுன்னா முஹ்மலத்துன், அதாவது கண்டுகொள்ளாமல் விடப்படுறது. துரிக்கத் ஃபில் மர்ஆ, மர்ஆல மேயும் இடத்துல விடப்பட்டு விட்டது. பிலா கைதின், எந்த கைதும் இல்லாம, கட்டி போடப்படாமல், வலா ராயின், எந்த மேய்க்கக்கூடியவனும் இல்லை, அதை கட்டியும் போடவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே மேய்மிடத்திலே அது விடப்பட்டு விட்டது, கண்டுகொள்ளாமல் விடப்பட்டு விட்டது. சும்மியத்தில் மர்அத்துல் முஹல்லா, சும்மியத்தில் மர்அத்துல் முஹல்லா, அப்போ அந்த சபீலுஹா முஹல்லா, சபீலுஹா தாலிகன் லிஹாதா, லிஹாதன் மானா. சரி. அப்போ சும்மியத் மராத், ஒரு பெண்ணுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட பெண்? அல் முஹல்லா சபீலுஹா தாலிகன், அப்போ அவளுடைய பாதை காலி செய்யப்பட்டதாக. தாலிகன்னா என்னது? எந்தவித கைதும் இல்லாம, எந்த கண்டிப்பும் இல்லாம, எந்த இனி கணவரும் கிடையாது, அவரை பார்க்கக்கூடிய பொறுப்புதார் கணவர கட்டுப்பாடும், எந்த கட்டுப்பாடும் எந்த விதமான அந்த திருமண ஒப்பந்தம் என்ற அந்த கயிறு என்பதும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் விடப்பட்டதன் காரணமாக அவளுடைய பாதை ஃப்ரீ பண்ணப்பட்டு விட்டது, காலியாக்கப்பட்டு விட்டதுன்னு என்னது? ஹல்லு சபீல்னு என்னது? அவங்களுடைய பாதையை ஃப்ரீ பண்ணுங்க, தடை பண்ணிடாதீங்க, அவங்களை விட்டுருங்கன்னு அர்த்தம். அவ்வாறு விடப்பட்டதன் காரணமாக அவங்களுடைய பாதையை லேசா ஃப்ரீ பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ அதுக்காக தாலிக்கல் லிஹாதல் மானா, இந்த மானாவின் அடிப்படையில் தான் தாலிக்கல் என்று சொல்லப்படுகிறது. இந்த மானாவின் அடிப்படையில் தான் பெண்ணுக்கிறது தலாக்குடைய அந்த வார்த்தையை சொல்லப்படுது. சரி. தஸ்ரீஹுன், தஸ்ரீஹுனா என்ன? இர்சாலு ஷையின், ஒரு வஸ்துவை அப்படி விடுதல், தொங்க விடுதலுக்கு சொல்லி, இர்சால்னா அனுப்பி விடுதலுக்கு சொல்றது. பொதுவாக வந்து தொங்க விடுதலுக்கு சொல்லுவாங்க, நீளமா வர்றதுக்கு சொல்லுவாங்க. வமின்ஹு தஸ்ரீஹு ஷஅரி, அதிலிருந்து சொல்லப்படும் ஷாரை தஸ்ரீ செய்தல். அப்போ முடியை சரி தஸ்ரீ செய்தல் என்ன? லியஹ்லுஸ அல் பஅது மின் பஅதின், லியஹ்லுஸ்னா கலந்து விடுவதற்காக வேண்டி, அதாவது நீங்குவதற்காக, பிரிவதற்காக வேண்டி. அல் பஅது சிலது, சிலதிலிருந்து.
முஸ்லம் லியஹ்லுசல் பஅது மின் பஅது மினல் பஅது என்பதாக சொல்லுது. அதாவது சிலதை சிலதிலிருந்து யஹ்லுஸ்னா எனது ஹலஸ் யஹ்லுஸ்னா அது அப்படியே நினைச்சிருது டச் ஆகாம விடுறது, அப்படி தனித்தனியாக ஆக்குறது. அப்போ யுஹல்லிசல் பஅத மினல் பஅத் என்பதாக சொல்லலாம். சிலதை சிலதிலிருந்து பிரிப்பதற்காக வேண்டி, அல்லது யஹ்லுசல் பஅது மின் பஅதுன்னா சிலதை சிலதிலிருந்து பிரிந்திருக்காக வேண்டி. அப்போ சீவுறது எதுக்காக வேண்டி தஸ்ரீஹுன் பி இஹ்சான் அப்படின்னா தஸ்ரீஹு ஷஅர்னா அந்த முடியை சிலதை சிலதை விட்டு நீங்குவதற்காக வேண்டி, ஒன்றோடு ஒன்று ஒட்டி இல்லாம ஜாயிண்டா இல்லாம பிரிந்திருப்பதற்காக வேண்டி. இப்போ சர்ரஹல் மாஷியத்த அர்சலஹா, அப்போ கால்நடையை தஸ்ரீஹுக்காக விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்சலஹா, அதை அனுப்பி வைத்து விட்டான், அதை அனுப்பி வைத்து விட்டான். அப்போ காலர் ராகிபு ராகிபுல் இஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, வத் தஸ்ரீஹு ஃபித் தலாக்கி முஸ்தஆரும் மின் தஸ்ரீஹில் இப்லி கத் தலாக்கி முஸ்தஆரும் மின் இத்லாக்கில் இப்லி. அப்போ தஸ்ரீஹ் என்ற வார்த்தை தலாக்கிலே தலாக்கிற்காக பயன்படுத்தப்படுது. தஸ்ரீஹும் பி இஹ்சான், அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்குறோம். தஸ்ரீங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்குறான். இதனுடைய வார்த்தை தலாக்குடைய வார்த்தையில அல்லாஹுத்தலா அந்த வார்த்தையை புழங்கும் போது தஸ்ரீஹும் பி இஹ்சான், அவங்க நினைச்சீங்க இஹ்சானான், அதாவது இம்சாக்கும் பி மஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான், இம்சாக்கும் பி மஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான், அதாவது மஅரூஃபான முறையில் அவங்கள எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறா இருந்தா நல்ல முறையில் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உபகாரத்தோட எந்தவித சச்சரவு இல்லாமல் உபகாரமான முறையில் அவங்கள விட்டு விடுங்கள் என்று அர்த்தம். அப்போ தஸ்ரீங்கிற வார்த்தை ஃபித் தலாக் தலாக்கிலே கொண்டு வரப்படுறது, பயன்படுத்தப்படுறது முஸ்தஆருன் இஸ்தியாராவாக இருக்கு. மின் தஸ்ரீஹில் இப்லி, இப்லு என்ற ஒட்டகத்தை அனுப்புதல், ஒட்டகத்தை தஸ்ரீஹாக விடுதல் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கு. கத் தலாக்கி, அப்போ தலாக்ல அதை பயன்படுத்துறது சரி. கத் தலாக்கி முஸ்தஆருன் மின் இத்லாக்கில் இப்லி, அப்போ ஒட்டகத்தை இத்லாக்காக விடுவது, ஒட்டகத்தை அப்படி மொத்தமா என்னது கைது இல்லாம, அதாவது கயிறு இல்லாம மேய்ப்பாளன் இல்லாம அப்படியே விட்டு விடப்படுவது என்பது முஸ்தார் எடுக்கப்பட்டதாக இருக்குது. தஸ்ரீம் ஃபி தலாக்ங்கிற வார்த்தை வந்து தஸ்ரீயுல் இப்லியிலிருந்து முஸ்தார் எடுக்கப்பட்டதாக இருக்குது. சரிங்களா? தஸ்ரீங்கிற வார்த்தையும் தஸ்ரீயுல் இப்லி என்ற வார்த்தையை தான் எடுக்கப்பட்டது. எப்படி தலாக், தலாக்கை போன்று தலாக் என்ற வார்த்தையும் முஸ்தார் எடுக்கப்பட்டதாக இருக்குது. மின் இத்லாக்கில் இப்லி, ஒட்டகத்தை அப்படியே என்ன செய்யறது, கயிறு இல்ல, ஒட்டகத்தை விடப்படுறது கயிறு இல்லாம எந்த மேய்ப்பாலன் இல்லாமல் விடப்படுவதை போன்று இந்த பெண்ணையும் விடப்படுகிறது அல்லவா? அதனால அதுக்கு தலாக் என்ற வார்த்தையும் சரி, இத்லாக்குல் இப்லி என்பது எடுக்கப்பட்டதுதான். அதே மாதிரி தஸ்ரீஹ் என்ற வார்த்தையும் சரி, தஸ்ரீஹுல் இப்லி என்ற வார்த்தையிலிருந்து முஸ்தாராவாக, அதாவது இஸ்தியாராவாக எடுக்கப்பட்டு புழங்கப்படுகிறது. அதைத்தான் எங்க சொல்லப்படுது, அந்த வார்த்தையை தான் இங்க சொல்றாங்க. அப்ப ரெண்டுமே என்னது எடுக்கப்பட்டதாக இருக்கு, ரெண்டுமே எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப இந்த ஒட்டகத்தை கால்நடையை விடுறதுல இருந்தா அந்த வார்த்தையும் எடுக்கப்பட்டிருக்கு. தலாக்குற வார்த்தையும் சரி, தஸ்ரீங்கிற வார்த்தையும் சரி, ஒட்டகத்தை அனுப்புதல், ஒட்டகத்தை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் விட்டு விடுதல் என்பதிலிருந்து தான் தலாக்குல் மராத்திங்கிற வார்த்தையும் சரி, தஸ்ரீஹம் பேசால் என்ற வார்த்தையும் எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப இதில் நம்ம வார்த்தைகளுடைய அர்த்தங்களை, அதனுடைய ஓரளவு தெளிவுகளையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்தோம். இது நன்கு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா இதை வைத்து தான் அடுத்து வரக்கூடிய பாடங்கள், குர்ஆனுடைய ஆயத்தின் விளக்கங்களாக இருக்கட்டும், அர்த்தங்களாக இருக்கட்டும், அதன் விளக்கங்களாக இருக்கட்டும், இதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் விளங்கக்கூடிய, அதை கவனமாக கவனிக்கக்கூடிய, அதை நாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்கு ஆழமாக இல்மை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.